இந்த டாக்டர் சாய் வந்து நல்லா கேக்குதுங்க. பூமி நல்லா இது பண்ணுது. பூமி எப்படி இருக்குது இப்போ? பூமி நல்லா பொறுன்னு நல்லா இருக்குதுங்க. மண்புழு ஏகப்பட்ட உற்பத்தியா இருக்குதுங்க. பூமியே கால் வச்சா போகன்னு நல்லா இருக்குது. இந்த டாக்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்தது? காலே வைக்க முடியாது. களைக்கொல்லி அடிச்சு பூரா காலை ஜூடுங்க, கண்ணு எரிச்சலுங்க. அப்புறம் மருந்து இந்த அடிக்கணுமாங்க, என்னமோ சாலமான ஈழமானு ஒரு பவுடரு, அதை அடிச்சு மூஞ்சி கீஞ்சி எல்லாமே எரிச்சலுங்க. எடுத்து நீங்க பூரா கண்ணு மூக்கு எல்லாம் கை கழுவிட்டு இப்படி தொடரா தின்னுங்க. அந்த மருந்தெல்லாம் அடிக்கவே கூடாதுங்க. அந்த அடிச்சு ஆடக்கொண்டு இருக்கு. இது இப்ப அதுல இருந்து நம்ம இயற்கையாவே இதே மாதிரி வருது அப்படின்னு. இப்ப எப்படி இருக்குது? இப்ப ஜம்மன் இருக்குதுங்க. எந்த பூ சாப்பிட்டு காட்டுறீங்களா? பாக்கல பாருங்க, இந்த மல்லி அழகா இருக்குது. ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் அடிச்சு சாப்பிட முடியுமா? ஒண்ணும் முடியாது. பாத்தீங்களா, என்ன இந்த 2 மல்லி போட்டு சாப்பிடுங்க. எந்த மருந்து இல்ல. மண்டை அருமையா கடிச்சே முழுங்கினாலும் கூட ஒண்ணும் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு கெமிக்கல் இல்லாத மல்லி இது. தலையில வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. சாமிக்கு போட்டாலும் மனம் இருக்குங்க. ஆனா ஒரு விசேஷத்துக்கு வச்சாலே இந்த மல்லிய தலையில ஒரு அழகா காட்டு. அந்த விசேஷத்துல இந்த மல்லி போய் போடும்போது எனக்கு அந்த இடமே மணக்குது. அந்த அளவுக்கு பூத்து பாருங்க. இந்த விருத பூ இருக்குது பாருங்க, இதனுடைய மனம் பாருங்க எப்படி இருக்குது. மல்லி மனம் அடிக்குது. அதானுங்க மல்லி. கண்டிப்பா கண்டிப்பா. மல்லி என்னாலே எல்லா மல்லியும் இல்லைங்க. மருந்தடிச்ச மல்லி எல்லாம் அந்த மாதிரி மனம் வராதுங்க. இயற்கை காட்டு மல்லி எப்படிங்க பூத்தா மனம் இந்த அளவுக்கு மனம் இருக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ டாக்டர் பயன்படுத்தி உள்ள பயன்பாடு உங்களுக்கு ஆயிருச்சு. உங்களை மாதிரியே அடுத்த விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம டாக்டர் பத்தி? நான் அப்படிதான் சொல்லி இருக்கேன். பாருங்க, இப்ப செல்வராஜன் ஒருத்தர் இருக்காருங்க. அவரு செல்வா, இந்த மாதிரி வேருக்கு டாக்டர் சாய் மருந்து ஊத்து, கெமிக்கல் மருந்து அடிக்காத, களைகளியெல்லாம் சுத்தமா புடிங்கி போட்டு வேருக்கு மருந்து ஊத்தி விட்டு பக்குவப்படுத்தினீங்கன்னா சூப்பரா பூ வரு அப்படின்னு அடுத்த விவசாயிக்கு நான் சொல்றாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவங்க பண்ணா அவங்க நல்லா முன்னாடி உப்பை போடுறது, உர போடுறது அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஓகே ஓகே. இப்ப பூமியில இருக்கிற சத்தை தண்ணி விடாத எடுக்கிறது இல்லைங்க. பூமியை காய வைக்கிற ஒரு கிராப் வரட்டு தண்ணி விடாதனால அந்த அந்த எருவு சத்தை எடுக்கிறது இல்லைங்க. இந்த மருந்து சத்தை அடிச்சு அடிச்சு செடி பூரா ஒரு மாதிரி ஆகி போகுதுங்க. பூ வந்த உடனே நம்ம கோழி மூட்டு எப்படி கொரோனா படுக்குது அந்த மாதிரி ஆகி போகுதுங்க. அதனால இயற்கையா இந்த மாதிரி பண்ணுனா சூப்பரா பூ வருங்க. ஓகே, ஒரு லாபகரமான விவசாயம் செய்வதற்கான ஒளிமுறைகள் டாக்ஸில் மூலமாக அனைத்து விவசாயிகளுக்கு கிடைக்கும். அந்த ஒளிமுறைகள் பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் மைக்ரோபி அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட்